வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி மனோஜுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மனோஜ் வந்து ஃபோனை எடுக்காமல் கட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. அப்போது வீட்டில் விஜயா சொல்கிறாங்க, டேய் யார்டா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த ரோஹிணி தான் அப்படிங்கிறாங்க. ஃபோனை எடுக்காடா, ஃபோன் வந்து வரவிடாத அளவுக்கு பண்ணு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க ரோஹிணி. செல் வந்து பிளாக் பண்ண மாதிரி வருது. அப்போ என்ன வேண்டானே முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் அழுகிறாங்க. அப்போ ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா அழுற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த மனோஜுக்காக நான் எவ்வளோ இழந்திருக்கேன், எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்க மாட்றானே, இப்போவும் அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்காரேன்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் மாப்பிள்ளைக்கு உன்னை இணைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்டி. நீ சொன்ன பொய்யெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையை மறைச்சிட்டு 2வது வாழ்க்கை அமைச்சிருக்க. அப்படி அமைச்ச காலகட்டத்திலையாவது நீ சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த நிகழ்வுலையாவது சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன். அந்த முத்து மீனாவும் என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்த்தாங்க. நான் எப்படி வந்து சொல்ல முடியும் சொல்லு? இப்போ கடைசியாக என் வாழ்க்கை ஓய்க்கிறதுக்கு காரணமும் அந்த முத்து மீனாவும் தான். அவங்க மட்டும் இந்த சங்கதியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா எனக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. என் வாழ்க்கையும் இப்படி ஆயிருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன் நீ முதல்ல முத்து மீனாட்ட சொல்லியிருந்தாலே அவங்க சரி பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இப்போவும் அந்த முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது வித்தியா வந்துடுறாங்க. என்னடி உங்கள் அம்மாட்ட நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுடி, அதான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் முதல்லே சொன்னேனே, உன் உண்மை வாழ்க்கை தெரிஞ்சுன்னா மனோஜ் உன் கூட வாழ மாட்டார். அவங்க அம்மாவும் மனோஜும் வந்து மணி மைண்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பணம் தான் பெரிய விஷயமே தவிர்த்து மனுஷால் கிடையாது. அதனால் நீ புரிஞ்சுக்கோடின்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்றியே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது? எனக்கு மனோஜ் வேணும். நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மருந்து காலம் தான் சொல்லுவாங்க. காலம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றாப்புல இது பண்ணிக்கோ. நிறைய விஷயங்களை காலம் தான் சரி பண்ணும். கொஞ்ச நாள் அமைதியாக இரு. உன்னுடைய பாசம் புரிஞ்சு கண்டிப்பாக உன்னை தேடி வருவார். உண்மையிலே அவர் உன்னை விரும்பினார்னா. இல்லை நீ பணக்காரி அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட வாழ்ந்தாருன்னா அப்படியே போயிட்டு போகிறாரு. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாம். ஏன் மனோஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து உன் வாழ்க்கையை நீ நகர்த்தலையா? உங்கள் அம்மாவுக்கோ கிருஷுக்கோ நீ செலவுக்கு அனுப்பலையா? இல்லைன்னா நீனும் ஒரு தனி ஆளாக எந்திரிச்சு வரலையா? வரத்தானே செஞ்ச அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்டி, மனோஜ் என்ன ஒரு நிமிஷம் கூட என்ன நினைக்காம இருக்க மாட்டான். ஒரு நிமிஷம் நீ தேடாமல் இருக்க மாட்டான். நான் வந்து 24 மணி நேரம் ஆச்சு. இந்த 24 மணி நேரத்தில் என்னை தேடவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோஹிணி, எல்லோரும் அப்படி தான். அன்பாக இருக்கும்போது பயங்கரமாக கூடுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா பயங்கர ஜென்ம பகையில் பண்ணது மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் உண்மை. சரிதானா? ஆசையாக இருக்கும்போது என் செல்லம்பாங்க புருஷன். அப்புறம் கோவம் வரும்போது நீ உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது தான், விடு விடு அப்படின்ட்டு இருக்கும்போது சிட்டி கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு. உடனே இன்னொரு ஃபோன் வருதும்மா அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. சிட்டி கால் பண்ணுறானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சிட்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்ககிட்ட பணம் ஏமாத்தினோம்ல, அவனை நாங்கள் தூக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படி தூக்குனீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பார்லர் ஓனர் மூலமாக அந்த வீடியோ வாங்கி தந்தீங்க கோயிலில், அவங்க சொந்தக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நாங்கள் கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு சொல்லி வச்சுருந்தேன். அவங்க கரெக்டாக ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது தூக்கிட்டாங்க. இப்போ அவன்கிட்ட கேட்டால் பணம் இல்லை அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. சிட்டி அப்படி விட்றாதீங்க. நம்மகிட்ட மட்டும் இல்லை, அவங்க நிறைய பேர்கிட்ட ஏமாற்றிருக்காங்களாம். நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகும்போது சொன்னாங்க. அதனால் நீங்கள் அவங்கள விட்றாதீங்க. எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் வந்து சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். நான் ஒரு இடத்த சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கடி போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ என் வாழ்க்கையை சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மனோஜ் வந்து நான் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே என்னை வந்து விலகி நிற்காரு. இப்போ அவர் தொலைச்ச 30 லட்ச ரூபாயை நான் வாங்கி கொடுத்தா பணத்தை வாங்கி தந்தது ரோஹிணி தானே. அவள் வந்தால் எல்லாமே வாழ்க்கையை சரியாயிரும் மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் தோணுமா அப்படிங்கிறாங்க. சரிடி பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. அதனால் ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. போனோடனே வித்தியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹிணி இது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. சரியாக தான் ஒரு சிதம்பரம் அப்படிங்கிறாங்க. ஆட்டோவில் போகிறாங்க. அங்கே அந்த கதிரை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. என்ன தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க, நான் யாருன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காதுங்க அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. ரோகிணி போனோன்னே என்ன நினச்சிட்ருக்க,
ஊர் பூரா ஏமாற்றிட்டு அலைவே. அதே மாதிரி இந்த ரோகிணியும் மனோஜ் விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கோ. ஒரு காலம் விட மாட்டோம். நாங்கள் யார் தெரியுமில்ல, நாங்கள் எப்படி திருநள்ளங்கடி வேலைலாம் பார்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமில்ல, எங்ககிட்ட ஏமாற்றிட்டு போகிறியா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவர் நினைக்காரு கதிர், இதுக்கு மேலே இவங்ககிட்ட மல்லு கட்டினா சரி வராது, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா தான் சரி வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல மேலே கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அவர் வந்து ஒரு காரில் வந்து இந்தாங்க பிடிங்க, நீங்கள் கேட்ட பணம் 30 லட்சம் தானே பிடிங்க, இன்னுமே எங்கள் ஆளை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த காரில் கிளம்பி போயிடுறாங்க. உடனே ரோகிணி 30 லட்ச ரூபா வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா, எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை கொடுங்க அப்படிங்கிறாங்க. சிட்டி, நான் கமிஷன் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா கூட தந்துடுறேன். என்ன, இப்போ நான் கால் பண்ணால் என் வீட்டுக்காரர் எடுக்க மாட்டார், நீங்கள் கால் பண்ணி உங்கள் பணம் கிடச்சிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு மனோஜுக்கு கால் பண்ணுங்கள், அவர் வந்துடுவார். நீங்கள் கொடுக்கணும் போது எல்லாமே கஷ்டப்பட்டது எல்லாமே ரோகிணி தான். நான் வந்து இதில் இடையீட்டாளர் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ரோகிணி தான் பண்ணாங்க. உங்களை அந்தளவுக்கு விரும்புகிறாங்க, நீங்கள் தான் அவங்க வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு சில பொய்கள் சொல்லியிருக்காங்க, உண்மை தான், ஆனால் உங்களை ரொம்ப நேசிக்காங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுவீங்களா சிட்டி அப்படிங்கிறாங்க. அழகாக சொல்லிடலாம், நீங்கள் 40,000 கூட தான் வரீங்க, 40,000 நான் சொல்ல மாட்டேனா அப்படிங்கிறாங்க. சிட்டிங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு, அது ரோகிணிக்கு தெரியாது. ரோகிணிக்கு தெரியாமல் பணத்தை கொடுக்குது மாதிரி கொடுத்துட்டு மனோஜ் போகிற கேப்பில் வந்து பணத்தை ஆட்டையை போடணும், மொத்த பணமும் நம்மளுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்காரு. அதனால தான் மெயினில் பிடிச்ச அந்த கதிரை அவுட்டரில் கொண்டு வந்தது, அங்கே கேமரா எதுவுமே இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்தது. சரியா, இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும்போது சிட்டி கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. மனோஜ் கால் பண்ணி, நான் பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம், உங்கள் 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கியாச்சு, அதை வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன 30 லட்ச ரூபா வாங்கிட்டீங்களா, அந்த கதிர் தந்துட்டானா அப்படிங்கிறாங்க. கதிரும் அவர் கொண்டாடி வந்துட்டாங்க, இப்போ தான் தந்துட்டு போனாங்க, சீக்கிரம் வாங்க. எந்த இடத்துல இருக்கீங்க, யார் என்ன வரனே கேட்காம எந்த இடத்துல இருக்கீங்க, ஏது இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு மனோஜ் கார் எடுத்துகிட்டு பாஞ்சு வராரு. வந்தோடனே நான் பக்கத்தில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே சிட்டியை பார்த்தோம், நீயா அப்படிங்கிறாங்க. நானே தான் அப்படிங்கிறாங்க. நீ நான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னால் உனக்கு முத்துக்கு ஆகாத, அவன் மேலே உள்ள பகையில் இனி எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. உங்களை ஏன் சார் பண்ண போகிறேன், நீங்கள் சிட்டியில் பெரிய பிஸ்னஸ்மேன், நீங்கள் உங்களை நான் ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன், உங்கள் வீட்டம்மாவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், உன்ட்ட கடன் வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்களுக்கு காணாமல் போன பணம் கிடச்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. காணாமல் போகல, என்னை ஏமாற்றி போய்ட்டான் அந்த கதிர் அப்படிங்கிறாங்க. படித்தவரில் சார், ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க, பணம் வந்துட்டு சார் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் தரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பேசணும் சார் உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களை ரொம்ப விரும்புகிறாங்க சார், இந்த பணத்தை மீட்டதுக்கு அவங்க தான் முழு முயற்சியை இறங்குனாங்க, அவங்க இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் மீட்டிருக்கவே முடியாது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டம்மா நல்லா தான் இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நிற்காங்க. மனோஜ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் காலில் விழுறாங்க. உடனே மனோஜ் வந்து, ரோகிணி என் காலெல்லாம் விழாத ஏந்தி அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த பணத்தை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த பணத்தை ஏன் வாங்கினேன்னா, நீ வந்து உன் கடையிலே நீ வேலைக்காரனாக இருக்க, எனக்கு அதனால் தாங்கிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து அந்த கடையை நீ ஓனராக ஆகணும், அதை நான் பார்க்கணும். என் மனோஜ் என் கூட வாழ்ந்தாலும் வாழாட்டணும், அவன் வந்து மேன்மையாக இருக்கணும், பெரிய ஆளாக இருக்கணும், அதான் என்னோடய ஆசை. நான் அவனை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, இப்படிலாம் பேசி நீ மனசை கரைக்காத, எதனாலும் எங்கள் அம்மா சொன்னால் தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், உங்கள் அம்மா சொல்கிறது எது வேணாலும் கேளுங்க, இந்த 30 லட்ச ரூபாயை மீட்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் நான் அந்த ஸ்பாட்டில் நிற்கிறேன். 1 லட்ச ரூபா கமிஷன் கொடுத்துருக்குறேன், அது போக இதில் 29 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோங்க, இதை கொண்டு ஆன்ட்டிகிட்ட கொடுங்க. ரோகிணியும் சேர்ந்து தான் அந்த பணத்தை வாங்கி தந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி தந்தான்னு மட்டும் சொல்லுங்கள். ஆன்ட்டி என்னை புரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுவாங்க, நீங்களே எனக்கு கால் பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி ரோகிணி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் 29 லட்ச ரூபா இருக்கா, 1 லட்ச ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டிங்களா, சரி சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பி போகிறாரு. உடனே ரோகிணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே சிட்டி பணத்தை வாங்கி தந்துட்டானே அப்படின்ட்டு இருக்காங்க வித்தியா. இங்கே சிட்டி கொஞ்சம் தள்ளி போய் அவர் ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த வண்டியில் எந்த இடத்துல கார் வந்தோன்னே நீங்கள் ஒரு வயசான பெரியவரை வச்சு மறிச்சிருங்க. அப்படியே அவன் நிற்கலை அப்படின்னா அடுத்த ஸ்பாட்டில் என்ன செய்யுங்க, அவன்கிட்ட காரை முட்டை போகிற மாதிரி போய் லைட்டாக இடிச்சிருங்க. இடித்தோன்னா ஏன் அப்படி காரை இடிக்கலாம் வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லிகிட்டு இருக்கும்போது நைஸாக பெட்டியை பின்னாடி காலி எடுத்துருங்க, அவனை இறங்குது மாதிரி பண்ணணும், காரை விட்டு அவன் இறங்கணும், மனோஜ் நைஸாக அந்த பெட்டி எடுத்துடணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் பண்ணிடலாண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போது ஏன்னா 2வது பிளானே பண்ணிடலாண்ணே, காரை லைட்டாக இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு
அந்த அவன் வந்து இப்போ ஏன் இப்படி இடிக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக காரை விட்டு இறங்கி வருவார். அப்போ நைஸாக எடுத்துகிட்டு ஓரமாக போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ரைட் ஓகே அப்படிங்கிறாங்க. அதே பிளானை செய்கிறாங்க. ஏத்தாப்புல கார் வந்து மனோஜ் காரை லைட்டாக முட்டுது. முட்டினோன்னே எப்படி என் காரை முட்டலை, என் கார் வந்து எப்படி கார் தெரியுமா, விலை கூட்டின காரில் ஓபாட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. சாரி சார் சாரி பூரி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நைஸாக பெட்டி எடுத்துடுறாங்க. எடுத்தோன்னே மனோஜ் அது தெரியாமல் ஒரு பாட்டில் வழக்கம் போல் காரை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் போய் பெட்டியை தேடி பார்க்காரு. பெட்டியை காணலை. பெட்டியை காணலோன்னா ரொம்ப பரிதவிச்சு போயிடுறாரு. ஆகா, பணத்தை காங்கலையே, இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே, நம்ம இந்த வீட்டுக்கு தெரியாமல் இந்த பணம் வந்து என் ஃப்ரெண்ட்ட கடன் வாங்கினேன்னு சொல்லி கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கொடுத்து கடை வாங்கிடலாம்னு நினச்சேனே, இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம காரை வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணோன்னே அவங்க தான் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அதே ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அந்த ஸ்பாட்டில் யாருமே இல்லை. என்ன பண்ணணும் ஒன்றும் புரியாமல் மறுபடியும் ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணி, நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இடையில வந்து ஒரு ஆள் வந்து கார் அடிக்கிற மாதிரி வந்தார். அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படிங்க கார் அடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி பேசினேன். அந்த கேப்பில் தான் எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரில. பணம் போயிடுச்சு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோஹிணி, பணம் போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இந்த பணத்தை எடுத்து கொண்டு கொடுத்து அம்மாட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், கடையை திருப்பி வாங்கிடலாம்னு நினச்சேன். எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க மனோஜ் நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணுவாங்க. சிட்டி, நீங்கள் கொடுத்த பணத்தை யாரோ ஆட்டை போட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னது, யாரோ ஆட்டை போட்டாங்களா? என்ன மேடம் சொல்கிறீங்க? நீங்களும் நானும் தானே தானே அவங்க வீட்டுக்கால்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தோம், அவர் காரில் எடுத்து வச்சுட்டு போனார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, ஒரு இடத்துல போகும்போது ஏற்கனவே வீம்பா யாரோ வந்து காரை முட்டுறது மாதிரி வந்து அதில் பேச்சை கொடுத்து நைஸாக காரில் பணத்தை எடுத்துட்டாங்க போல அப்படிங்கிறாங்க. ஐயோ, எந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. மேடம், அந்த இடத்துல கேமரா பதிவு எதுவுமே இருக்காது, அந்த அளவு கண்டே பிடிக்க முடியாது போலையே அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், அது என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாருங்க. மனசுக்குள்ள சிரிக்கிறாரு. அந்த பணத்தை ஆட்டையை போட்டதே நான் தான். நானே என்னையும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரைட்டு அண்ணே, நீங்கள் பயங்கரமான ஆள்ண்ணே அப்படிங்கிறாங்க. பிறகு அவர்கிட்ட எதுக்கு 2 பைசா கமிஷன்னு சொல்லுதேன். அந்த மேட்ரு நம்மகிட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த மொத்த பணத்தையும் நம்ம ஆட்டையை போட முடியும். இப்போ இந்த 30 லட்ச ரூபாயை சிட்டிக்குள்ளே வட்டி விடு, இது வட்டி குட்டி போடட்டும் அப்படிங்கிறாங்க. சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. இந்த சிட்டி யாருன்னு அந்த ரோஹிணிக்கு தெரியாதில்ல, உனக்கும் தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த ரோஹிணி வாழ்க்கையில், மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.